பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி அவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தம்முடைய காருண்யத்தினாலும் நம்மை வழிநடத்தி முடிசூட்டி தேவன் கிருபை செய்திருக்கிறபடினாலே நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நம்முடைய ஸ்தாபனத்திலே புதிதாக இணைக்கப்பட்டிருக்கிற தம்பி டேனியல் விஜய் மற்றும் அவருடைய மனைவி திவ்யா பிரிசில்லா இவர்களை புருஷனும் மனைவியுமாக நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக வரவேற்று ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த புதிய தம்பதியாரை ஆசீர்வதிப்பாராக. தம்பி விஜய் நம்முடைய ஸ்தாபனத்திலே ஆலயத்தின் அங்கத்தினராக இருக்கிறார். ஆனாலும் இந்த ஒரு விசேஷ வரவேற்பு அவர்கள் திருமணமாகி இந்த முதலாவது வாரத்தின் செய்தியிலே அவர்கள் குடும்பமாக இதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று, புருஷனும் மனைவியுமாக இதை கேட்கிறார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனவே அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய தம்பதியராக நம்முடைய ஸ்தாபனத்திலே வரவேற்பை கூறி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தம்பியினுடைய திருமண காரியங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக, கொரோனாவின் கட்டுப்பாடுகளுக்குள்ளாக இந்த ஆராதனை நடத்தப்படுகிறதான ஒரு சூழ்நிலையிலே அந்த கட்டுப்பாடுகளின் காரியங்கள் எந்த விதத்திலும் ஒரு பாரமாகவோ அல்லது ஒரு அசௌகரியமாகவோ இல்லாதபடிக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான விடுதலையின் பிரசன்னத்தோடு கூட இந்த திருமண ஆராதனையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க தேவன் கிருபை செய்தார். தேவனுடைய பிரசன்னம் மிகவும் ஆழமாக காணப்பட்டது. தேவனுடைய கிருபை அளவில்லாமல் காணப்பட்டது. எனவே ஊழியக்காரர்களாக எங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷம். தேவன் தாமே இந்த புதிய தம்பதியினரை அவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேகர் தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்ள அவர்களை பயன்படுத்துமாறு நான் வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டதான தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய நியாயமும் அவருடைய அன்பும் சந்திக்கிறதான சூழ்நிலை. மீண்டுமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய நியாயமும் அவருடைய அன்பும் சந்திக்கிறதான சூழ்நிலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்காக நான் தெரிந்து கொண்டதான 2 வசன பகுதியை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது வசனம் மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மீண்டுமாய் வாசிக்கிறேன்.
மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இது தேவனுடைய நியாயத்தை தொகுப்பாய் சொல்லுகிற ஒரு வசனமாக வேதத்தில் இது காணப்படுகிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த கொரோனாவின் சூழ்நிலைகளிலே இந்த காலத்தின் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆவியிலே தேவனுடைய உக்கிரத்தின், அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பின் உக்கிரம் தனிந்திருக்கிறதை நம் ஆவியிலே உணர முடிகிறது. இத்தனை நாட்களாக மிகவும் கஷ்டத்திற்குள்ளாக கடந்து சென்றோம், மிகவும் பெரிய வியாகுலத்திற்குள்ளாக கடந்து சென்றோம், பெரிய இழப்புகளுக்குள்ளாக கடந்து சென்றோம், அநேக மரணங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த காரியம் மிகவும் கொடூரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இதை தேவன் அதை அனுமதித்து அதை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய நியாய தீர்ப்பிலே நியாயத்தை குறித்ததான காரியத்தை இங்கே சுருக்கமாக இந்த ஒரு வசனத்திலே மீகா எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இங்கே தேவனுடைய எதிர்பார்ப்பானது மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் கீழாக என்று சொல்லுவதை காட்டிலும் இல்லாமல் போய்விட்டது என்கிறதைத்தான் இங்கே நாம் உலகத்தில் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை விட்டு தடம் புரளுகிற காரியம், பின்பு தேவனை விட்டு வழி விலகி போகிற காரியம், பின்பு தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற காரியம், கடைசியான பார்க்கும்பொழுது தேவனை விட்டே அவர்கள் காணாது போய்விட்டார்கள், காணாமல் போயிட்டாங்க. தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே எந்த ஒரு சம்பந்தமில்லாத அளவிற்கு மனித குலத்திலே அநேகர் என்ன செய்து விட்டார்கள்? தேவனை மறந்து, தெய்வ பக்தி இல்லாமல், தேவனை விட்டு வழி விலகி அல்லது தடம் புரண்டு அல்லது தூரமாய் அதை காட்டிலும் காணாமல் போய்விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே அவர் என்னத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலே? சாதாரண ஒரு காரியத்தை அவர் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த காரியத்தை மிகவும் அழகாக, நேர்த்தியாக, மிகவும் கவனத்தோடு கூட, நல்ல உற்சாகத்தோடு கூட நாம் கடைபிடிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதைத்தான் இதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே நியாய தீர்ப்புக்கு வேறாக இருக்கிற சில காரியங்கள் மனிதனை இப்படிப்பட்டதான ஒரு பெரிய அழிவிற்குள்ளாக, ஒரு பெரிய தேவனுடைய நியாய தீர்ப்பின் செயல்பாட்டிற்குள்ளாக எடுத்து செல்கிறது என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற காரியம் தேவனுடைய நியாயமும் அவருடைய அன்பும் சந்திக்கிறதான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நான் தலைப்பில் சொல்லியிருக்கிறேன். இந்த சந்திக்கிற சூழ்நிலையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது தேவனுடைய உக்கிரகம் தாழ்ந்து அவர் நியாய தீர்ப்பு செய்கிறதான காரியத்திலே அவர் மிகவும் இரக்கமுடையவராக அதனுடைய அகோரத்தை குறைத்து ஒரு சுமூகமான ஒரு பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக தேவன் இந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார்? அவருடைய அன்பின் மூலமாக அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த காரியத்திலே ஒரு நிவிர்த்தியை அவர் ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். 2வது வசன பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37 40 வரைக்கும் நாம் வாசிப்போம். மத்தேயு 22 37 40. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இங்கே பார்க்கிறோம்,
மோசே நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது பஞ்சாகமம் என்று சொல்லுவார்கள். முதல் 5 ஆகமங்கள், ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அப்போ இந்த 5 ஆகமங்களிலும் எது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய அதாவது நியாயப்பிரமாணம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார், எது சரி எது சரியல்ல, எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், எந்த காரியத்தை செய்யாமல் இருக்க வேண்டும், எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர் இந்த கற்பனைகளும் அவருடைய நியாயப்பிரமாணங்களும் இந்த 5 ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் தான் ஒரு பெரிய இந்த பூமியிலே மனித குலத்தை, அதாவது மனித வர்க்கத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து அது முடிய போகிற காலம் வரைக்குமாக இந்த 2 ஒரு பிரதான ஒரு குறிப்புகள் தான் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சப்ஜெக்ட் மேட்டர் இந்த வேதாகமத்திலே, நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த காரியத்திலே தேவன் முக்கியத்துவப்படுத்துகிற 2 சப்ஜெக்ட், அவருடைய நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இந்த 2 காரியமும் சொல்லப்படுகிற ஒரு சகாப்தம், அதன் பின்பதாக நிறைவேறுகிற ஒரு சகாப்தம். தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார், அது சொல்லப்பட்ட ஒரு சகாப்தமாக இருக்கிறது. அதன் பின்பதாக அந்த காரியங்கள் நிறைவேறுகிற காரியம் ஒரு சகாப்தம் இருக்கிறது. அதே போல தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட ஒரு சகாப்தம் இந்த பூமியிலே வேதத்தின் நாட்களிலே காணப்படுகிறது. அதை தொடர்ந்து அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற சகாப்தம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படி 2 சப்ஜெக்ட், நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு அவர் மறுரூப மலையிலே எலியா மோசேயும் எலியாவும் 2 பேரோடு என்ன செய்கிறாங்க, சம்பாஷணை பண்ணுறார். என்னத்தை பரமேறி சொல்வதற்கு முன்பதாக அவர் சம்பாஷணை பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை குறித்து மோசேயின் இடத்திலே அவர் சம்பாஷணை செய்கிறார். அது என்னவென்று சொன்னால் மோசே நியாயப்பிரமாணிக்கன் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயப்பிரமாணங்களை கொடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் என்ன செய்தான், எழுதி ஜனங்களுக்கு அவன் கொடுத்த அவன் ஒரு தகப்பனாக இருக்கிறபடினாலே அதை நியாயப்பிரமாணிக்கனாக அவனிடத்தில் தேவன் ஏதாகிலும் நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுகிற காரியம் இருக்கிறதா, குறைவுபட்டிருக்கிறதா, எந்த காரியமில் நிறைவேறாமல் இருக்கிறதா என்று சொல்லி அவர் மோசேனிடத்தில் அவர் சம்பாஷிக்கிறார். அதே போல எலியாவை குறித்து பார்க்கும்பொழுது அவர் தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து அவரிடத்திலே சம்பாஷித்து எல்லா காரியங்களும் நடந்து, இதுவரைக்கும் உண்டான காரியங்கள் நடந்து முடிந்தது என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தி விட்டு அவர் என்ன செய்கிறார், அவர் பரமேறி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த 2 சப்ஜெக்ட் தான் இந்த உலகத்தில் மனிதனை குறித்ததான பிரதானமாக கடைபிடிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இங்கே இந்த எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் 2 கற்பனையில் அடங்கிருச்சின்னு சொல்லி அவருடைய அன்பின் கற்பனையை இங்கே அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இந்த அன்பின் காரியத்தை பார்க்கும் பொழுது இங்கே பாருங்க, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் என்ன செய்யணும், முழுமையுமா அன்பு கூறணும். இது முதலாம் கற்பனை. 2வது என்னன்னு கேட்டால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது 2வது கற்பனை. அப்போது இந்த 2 கற்பனையே எதில் அடங்கியிருக்குன்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடுத்து தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறதா, இந்த 2 கற்பனை. அப்போ என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அன்பாக இருக்கிறார். அவரை நாம் நம்முடைய இருதயத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய குணாதிசயத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும். எதை அவர் சரியாக கருதுகிறாரோ அந்த காரியத்தை நாம் முழுமையாக எடுத்து அதை சரியாக சீராக நாம் கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்கிறது கிடையாது, இந்த மாதிரி காரியத்தை நாம் என்ன செய்கிறது கிடையாது, முக்கியத்துவப்படுத்தி எடுத்துக்கொள்ளாமல் அதை ஏனோ தானோ என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை இங்கே அவர் என்ன செய்கிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீங்கள் எப்படி அன்பினால் நிறைந்து மற்றவர்களிடத்தில் அன்பு கூற போகிறீர்கள், தேவனிடத்தில் எப்படி முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் எப்படி நீங்கள்
முழு மனதோடும் அன்பு கூறப் போகிறீர்கள். இந்த அன்பிற்குரிய காரியம் மிகவும் மிகவும் முக்கியமான காரியம். இந்த தேவனுடைய நீதியும் இந்த தேவனுடைய அன்பும் நம்முடைய வாழ்க்கையிலே சீராக என்ன செய்யப்பட வேண்டும், வெளிப்பட்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முயற்சிகளிலும் இதை நாம் வெளிப்படுத்தி இதை அபியாசப்படுத்தி இதன்படி வாழ தேவன் அதை நிச்சயமாக அவருடைய வேதத்திலே அவர் முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிறார் என்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலே நாம் சிந்திக்கிறதான இந்த சிந்தனை குறித்து ஒரு சில குறிப்புகளை நாம் இந்த வேத பகுதியில் நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த செய்திக்கு நேராக நாம் தியானிக்க போகிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இப்படி 2 காரியமும் சந்திக்கிறதான ஒரு சூழ்நிலை எங்கே நடக்கிறது என்று சொன்னால், இப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பின் உக்கிரம் தணிந்து தேவன் அன்பினாலே இரக்கத்தினாலே கிருபையினாலே மீண்டுமாய் மனிதனுக்கு அவர் இரக்கம் செய்கிறதான ஒரு சூழ்நிலை தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையாக நாம் பார்க்க முடியும். வரலாற்றிலே பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் என்ன செய்தோம், நியாய தீர்ப்பின் ஒரு பெரிய சூழ்நிலை கடந்து வந்து இப்பொழுது அதனுடைய உக்கிரம் தணிந்து தேவனுடைய அன்பும் தேவனுடைய கரிசனையும் தேவனுடைய கிருபையும் வெளிப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால் இதற்காகத்தான் அநேகருடைய ஜெபங்கள், எல்லாருடைய ஜெபம், உபவாசம், கண்ணீர், தேவனிடத்திலே புலம்பின காரியம், விண்ணப்பித்த காரியம், தேவனிடத்திலே முழுமையாக மனதை உடைத்து மனதை கிழித்து இந்த அவருடைய இருதயத்தை ஊற்றி ஒவ்வொருடைய அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக செபித்து அழுது புலம்பி புரண்டு தேவனுடைய சமூகத்திலே இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வேண்டாம் என்று சொல்லி, இப்படிப்பட்டதான ஒரு அழிவு வேண்டாம் என்று சொல்லி அநேகருடைய ஜெபங்களை கேட்டு தேவன் அவர் இரக்கத்தோடு கூட இந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக நாம் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்காக நாம் கர்த்தரை அதிகமாக நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதற்காக நாம் கர்த்தரை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து எண்ணிலடங்கா நன்றிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக நாம் பார்ப்போம், இந்த குறிப்பில் இந்த செய்தியிலே முதலாவது குறிப்பாக நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய நியாய தீர்ப்பு அது அவருடைய குணாதிசயத்திலே ஒன்றாக இருக்கிறது. தேவன் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு பூச்சக்கரம் எங்கும் அது காணப்படுகிறது. அவர் நியாயத்தின் காரியமானது அதை அவர் சாதாரணமாக அவர் என்ன செய்கிறது கிடையாது, எடுத்துக்கொள்வது கிடையாது. இது அவருடைய அழிக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு குணாதிசயத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு குணாதிசயம், சில காரியத்தை அவர் என்ன செய்யலாம், மாற்றலாம். அது மாற்றப்படக்கூடிய குணாதிசயங்கள். சில காரியங்களை அவரால் மாற்ற முடியாது. அன்பாக இருக்கிறது அவர் என்ன செய்யலாம், இறக்கப்படலாம், அல்ல மனசு மாறலாம், அவர் மனசு இறக்கப்பட்டு மறுபடியும் செய்யலாம். அது ஒரு காரியம், அன்பாக இருக்கிற காரியம். அதே போல் கிருபை, தேவனுடைய கிருபை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த கிருபையும் அவர் என்ன செய்கிறார், அவர் இறக்கப்பட்டு அப்படியாக அவர் என்ன செய்கிறார், அவர் மனிதனிடத்திலே மிகவும் அன்பாக சரி என்று சொல்லி இன்னும் சமயத்தை கொடுத்து காலங்களை கொடுத்து அவர் என்ன செய்கிறார், அவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஆனால் அதே போல் ஒரு மனமாற்றத்தை அவர் சில குணாதிசயத்தில் அவர் செய்யவே முடியாது, மாற்ற முடியாது. அதிலே ஒரு முக்கியமான குணாதிசயம் அவருடைய நீதி நியாயம் தீர்க்கிற குணாதிசயம். இது அவரிடத்தில் மாற்றப்படவே முடியாது. அவர் நீதி உள்ள தேவன் சொன்னால் கரெக்டாக அவர் எப்படி சொல்வார், தராசை சரியாக பிடிப்பார். எங்கேயும் வலது பக்கம் சைடு இடது சைடு என்ன செய்யாது, அதிகமாக சாயாது. ரெண்டும் சரியான சுமுத்திரையான நிறைகோல் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த நியாய தீர்ப்பு ஒன்று நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதில் 2 பகுதிகள் என்றைக்குமே இருக்கிறது. இன்றைக்கு நியாய தீர்ப்பு என்று சொன்னால் அநேகர் நினைத்து கொள்கிறார்கள், ஐயோ இது தேவன் அடிக்கிறாரு, தேவன் தண்டனை கொடுக்குறாரு, தேவன் கொடுக்குறாரு, தேவன் என்ன செய்கிறாரு, தேவன் கோவப்பட்டார், இனிமேல் பயங்கரம் நம்ம கிட்ட போக முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி தேவனுடைய நியாய தீர்ப்பை ஒரு பகுதியாக புரிந்து கொண்டு இன்றைக்கு அநேகர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருதயத்திலே பயந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால்
நீங்கள் உண்மையாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு என்று பார்க்கும் பொழுது அதில் 2 பகுதிகள் இருக்கிறது. முதல் பகுதி என்னவென்று சொன்னால் தண்டனை. தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய கிரியைக்கு ஏற்றபடி, துர்க்கிரியைக்கு ஏற்றபடி அவர் என்ன செய்கிறார்? அவர்களை தண்டித்து அவர் நியாய தீர்ப்பு செய்கிறார், அவர் தண்டிக்கிறார். 2வதான பகுதி என்னவென்று சொன்னால் அவர் நன்மை செய்த நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் வெகுமதிகளை கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் ரிவார்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது நீங்கள் இப்படித்தான் இந்த 2 பகுதியை மறந்து விடவே கூடாது. இது 2 பகுதி ரொம்ப முக்கியம். தேவன் நியாயம் செய்கிறார் என்றால் நீங்கள் ஒழுங்காக சரியாக இருந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க போவது கிடையாது. அது உங்களுடைய நன்னடக்கைக்காக கர்த்தருடைய ஒரு தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் நடந்து கொண்டதான உங்களுடைய நன்னடக்கைக்காக உங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? வெகுமதிகளை அவர் தருவார். ஆனால் அவர் நியாயம் செய்கிற காரியத்தின் சூழ்நிலைகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அது பனிஷ்மெண்ட், தண்டனையாக அவர் செய்கிறார். இப்போ 2 பகுதி, தேவனுடைய நியாய தீர்ப்பில் 2 பகுதி இருக்குது. அதே போல தான் அந்த கடைசி நியாய தீர்ப்பில் அவர் என்ன செய்கிறார்? அவர் கர்த்தரை இப்போ பரலோகத்தில் பிரவேசிக்காதவங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய நித்திய தண்டனை, அது ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனால் யார் இங்கே பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், இதோ வாங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்க, அநேகத்தின் மீது உங்களை நான் அதிகாரியாகி, இதோ எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ரிவார்டு, அவர் வெகுமதிகளை கொடுக்கிறார். அப்போ 2 சம்பவங்களும் நியாய தீர்ப்பில் நடக்கிறது. ஒன்று தண்டனை, இன்னொன்று வெகுமதி. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இந்த இவ்வளவு பெரிய உக்கிரத்தை நாம் உலகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சூழ்நிலையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான காரியம், நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நாம் என்ன செய்யப்படக்கூடாது? தண்டிக்கப்படுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படாமல் வெகுமதிகளை வாங்கிக் கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய நீதி என்று சொல்லும் பொழுது இது தேவனுடைய குணாதிசயத்திலே மாற்றப்பட முடியாத குணாதிசயம். அதை நல்லா நீங்கள் மனதில் எழுதிக்கோங்க. பேப்பரில் நோட்ஸ் எடுக்கிறவங்களும் அதை தெளிவாக எழுதிக்கோங்க. தேவனுடைய கேரக்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில கேரக்டரை மாற்ற முடியும். அவர் மனதுறங்குவார், மனது இறங்குவார், அது ஒரு கேரக்டர்ஸ். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிற காரியம் அவர் என்ன செய்ய முடியாது? நீதி, நியாய தீர்ப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் என்ன செய்ய முடியாது? அவர் மாறவே முடியாது. ஆங்கிலத்திலே நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லுவார். மாரல் ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்து மாரல் ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யலாம்? அந்த குணாதிசயத்தை எல்லாம் மாற்றிக்கொள்ளுகிற குணாதிசயங்கள். நான் மாரல் ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லும் பொழுது மாற்றப்பட முடியாத தேவனுடைய குணாதிசயங்கள். அவர் தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நியாயம் செய்தே ஆக வேண்டும். அதை குறித்து தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து நான் கொரோனாவின் முதலாவது அலையிலே நான் போன வருஷம் பேசின பொழுது அநேக செய்திகளை நான் பேசியிருக்கிறேன். அதில் நீங்கள் மீண்டுமாக கேட்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இது அவராலே மாற்றப்படவே முடியாது, மாற்ற முடியாத ஒரு குணாதிசயமாக அவரிடத்திலே காணப்படுகிறது. வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7லிருந்து 9 வரைக்கும் நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7லிருந்து 9. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்குள்ளும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்க, 2 காரியத்தை மறுபடியும் என்ன செய்கிறாரு? இங்கே சொல்கிறார். இப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று பார்க்கும் பொழுது அவர் என்றென்றைக்கும் இருப்பார். இப்போ அவர் சதா காலங்களிலும் அவருக்கு சாவாமை, ஒருவராய் சாவாமையுடையவர். இதுதான் அவருக்கு பெரிய ஒரு குணாதிசயம், அவருடைய தன்மை. அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் கிடையாது. அவருக்கு சாவே கிடையாது. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்போ அவர் கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். இங்கே பார்க்கிறோம், அவர் சிங்காசனத்தை என்ன செய்கிறாரா? நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்றார். அப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும் பொழுது என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இங்கே தேவன் அவர் தேவைக்கு அதிகமாக அவர் காலத்தையும் சமயத்தையும் கொடுத்து மனிதனை என்ன செய்கிறார்? மனிதனை அவன் திருந்துவான் என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அதில் அவர் சளைக்காமல் என்ன செய்கிறார்? நல்ல காலத்தையும் சமயங்களையும் அவனுக்கு கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? அவன் எப்படியாவது அவன் மாறிவிடுவான் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அடுத்து பார்க்கும்பொழுது அவர் பூச்சக்கரத்தை என்ன செய்கிறார்? நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அப்போ இந்த நியாய தீர்ப்பும் நீதியும் பார்க்கும்போது சகல ஜனங்களுக்கும், அதாவது பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும்போது முழு உலகத்தையும் அவர் நியாயம் தீர்க்கிறாரு. இந்த நியாய தீர்ப்பை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முழு உலகங்கும் பொழுது அதாவது ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவர் என்னத்தெல்லாம் அவர் சபிச்சார்? அதாவது ஏவாள் தான் பாவம் செஞ்சு ஏவாள் நிமித்தம் ஆதாம் என்ன செஞ்சான்? பாவம் செய்கிறான். அப்போது இதுக்கு காரணமாக இருக்கிற காரியத்தை 4 விதமான சாபங்கள் அவர் என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறாரு. முதலாவது ஸ்திரீக்கு அவர் சொல்லுகிற சாபம், அடுத்து மனுஷனுக்கு ஆதாமுக்கு சொல்லுகிறதான சாபம், அடுத்து சர்ப்பத்துக்கு சொல்கிறாரு, அதே பிறகு பூமியை சபிக்கிறார். அப்போ இந்த பூமி எதுக்கு? பூமி என்ன பாவமாக செஞ்சது? அப்போ பாருங்கள், இது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இப்போ பூச்சக்கரம் முழுவதுமாக அவர் செய்கிறார். நியாயம் தீர்க்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒருத்தரை பிடிச்சி மட்டும் செய்கிறவர் கிடையாது. முழு உலகத்தையும் முழு கோளையும் இந்த பூமியை கோளாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த முழு கோளையும் அவர் என்ன செய்கிறார்? நியாயம் தீர்க்கிறார். சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அப்போது முதலாவது பார்க்கும்போது இந்த பூமி முழுவதும் நியாய தீர்ப்பு நடக்கு. அடுத்து அது சகல ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு நடக்கு. அடுத்தபடியாக செம்மையான நீதியை அவர் செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறாரு? செம்மையான நீதி. பூமி முழுவதும் அவர் என்ன செய்கிறார்? நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். அப்போ நீதி செய்கிற காரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. 2 பகுதியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு காணப்படுகிறது. ஒன்று தண்டிக்கப்படுகிற ஒரு பகுதி, இரண்டாவது பார்க்கும் பொழுது வெகுமதிகளை பெற்றுக்கொள்கிறதான அவருடைய நியாய தீர்ப்பு. 2மே நியாய தீர்ப்பு தான். ஒன்றை அவர் என்ன செய்கிறார்? பாராட்டி அவர் என்ன செய்கிறார்? வெகுமதியை தருகிறார். மற்றொன்றை அவர் என்ன செய்கிறார்? வெறுத்து அந்த காரியத்தை நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? தண்டனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பானது இந்த பூமியிலே அவர் செய்கிறதான நியாயத்தின் சுவாபம் அப்படியாக காணப்படுகிறது என்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், நீதி செய்யும் பொழுது 9வது வசனம் சொல்லப்படுது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அப்போ சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அடைக்கலமாகவே இருக்கிறார். அவ்வளோ நியாயம் தீர்த்து அவ்வளோ கொடுமையான ஒரு சம்பவங்கள் இந்த பூமியில் அவர் நடத்தும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் அவர் என்ன செய்கிறார்? அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அவங்களுக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லை. அவங்கள பாதுகாத்து கொள்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் தஞ்சமாகிறார். அப்போ நெருக்கத்தின் சூழ்நிலையில் தேவனே தஞ்சமாய் அவர் மாறிவிடுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாகத்தான் தேவனுடைய நீதியின் சுவாபம் கிரியை செய்கிறது என்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன் இப்படி நடந்து விட்டது? ஏன் இதை செய்கிறார்? ஏனென்று சொன்னால் அவர் நியாயம் தீர்க்கலன்னு சொன்னால் அவர் தீமை என்ன செய்யலைன்னு அர்த்தம்? கண்டுகொள்ளலைன்னு அர்த்தம். தீமையை ஏற்றுக்கொள்கிறாருன்னு அர்த்தம். தீமையை என்ன செய்கிறாரு? அவர் கண்சாடையாக விட்டுறாருன்னு. அது அவர் தேவனாக இருந்து அந்த காரியத்தை செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, அது யாராக இருந்தாலும் தேவன் நீதியாய் நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். அவர் பூச்சக்கரத்தை முழுவதுமாக அவர் என்ன செய்கிறார்? நியாயம் தீர்க்கிறார். சகல ஜனங்களுக்கும் அவர் செய்கிறார். அடுத்தது செம்மையான நீதியாக அவர் செய்கிறார். அவரிடத்தில் பாரபட்சம் என்றே கிடையாது. அவரிடத்தில் யாராவது ஒருத்தர் அவர் என்ன செய்ய சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஒருத்தருக்கு சைடு பண்ணி சப்போர்ட் பண்ணி அவர் என்ன செய்கிற நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. எனவே இப்படி தான் அவருடைய நியாயம் தீர்க்கிற ஒரு சுவாபம் அவரிடத்தில் காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 5வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 5வது அதிகாரம் 16வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அப்போ பாருங்க, அவருடைய நியாயம் தீர்க்கிற காரியம் அதே தான் சொல்ல மாற்ற முடியாத அவருடைய சுவாபங்கள். அதில் என்னது? தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயம், தேவனுடைய பரிசுத்தம்,
தேவனுடைய பரிசுத்தம் என்ன செய்யப்பட முடியாது, மாற்றப்படவே முடியாது. அதில் பரிசுத்த குலைச்சலான காரியத்திற்கு அவர் என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். பரிசுத்தர்னு சொன்னால் அவர் பரிசுத்தர் தான். அப்போது இதில் நியாய தீர்ப்பினாலே அவர் உயர்ந்து, சேனைகளின் கர்த்தர் எதனால் உயர்ந்து காணப்படுகிறார், அவருடைய நியாய தீர்ப்பினாலே. ஏன் அப்படி நியாயம் தீர்ப்பினாலே உயர்ந்து காணப்படுகிறாரு? அவர் செம்மையாய் நியாயம் தீர்க்கிற தேவன். அவர் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற தேவன். அவர் பாரபட்சம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற தேவன். நியாயம் தீர்க்கும் பொழுது தீமையை கண்டித்து தீமையானவர்களுக்கு அவர் தண்டனை கொடுத்து, அதே சமயத்தில் அவருடைய பிள்ளைகள் நன்மையாய் நீதியாய் நடந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயந்து ஜீவனம் பண்ண கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வெகுமதிகளை கொடுக்கிற தேவனாகவும் அவர் காணப்படுகிறார். இப்படித்தான் அவர், அதுக்கு என்ன சொல்லப்படும், பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அப்போ அவர்கிட்ட நீதி இருந்தால் தான் பரிசுத்தம், இல்லைன்னு சொன்னால் அவரை பரிசுத்தர் நம்ம சொல்லவே முடியாது. இந்த 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, அடுத்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அவர் பரிசுத்தமாக விளங்கணும்னு சொன்னால் நீதி செய்யணும். நீதி செய்யலை, அநீதி காணப்பட்டது, நீதியை கண்சாடையாக விட்டுட்டாரு, நீதியை பண்ணலைன்னு சொன்னால் அவரை பரிசுத்தரும் விளங்க பண்ணவே முடியாது. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பின் சுவாபம் முக்கியம் என்று சொல்லி பாருங்கள். அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேரு பெண்களும் சேரா பெண்களும் எல்லாம் 2 சட்டைகளினாலே முகத்தை மூடி, 2 சட்டைகளினாலே பாதங்களை மூடி, 2 சட்டைகளினாலே பறந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பரிசுத்தமான தேவன் எதனாலே பரிசுத்தராய் விளங்குகிறார் என்று சொன்னால் அவருடைய நீதி நிமித்தம் பரிசுத்தராய் விளங்குகிறார். அப்போ அவர் பரிசுத்தராக விளங்க முடியலன்னு ஒரு காரியம் வந்துச்சுன்னு சொன்னால் நீதி இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீதியில், அவருடைய நீதியின் கிரியையில் குறை வந்துருச்சுன்னு அர்த்தம். எனவே தேவன் ஒரு காலம் அவர் தன்னுடைய நித்திய நியமனமான அவருடைய வாழ்க்கையின் அவருடைய ஆழ்த்தத்துவத்தின் சுவாபத்திலே அவர் ஒரு நாளும் இதை அவர் ஏற்றுக்கொள்கிற தேவனே கிடையாது. இந்த காரியத்தை அவர் அனுமதிக்கிற தேவனே அல்ல. அதற்கு மாறாக நீதி என்று சொன்னால் அவர் பூச்சக்கரம் முழுவதையும் நியாயம் தீர்க்கிற தேவன், மனிதர்கள் அனைவரும் நியாயம் தீர்க்கிற தேவன். பூச்சக்கரம் முழுவதும் அதுபடியாக சகல ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். அடுத்து செம்மையாய் நீதி செய்வார். அப்போ இதை செய்யும் பொழுது பார்த்தா அவங்க என்ன செய்கிறார்கள், சிறுமப்பட்டவருக்கு அவர் அடைக்கலம் தரார். அவங்க நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமாக மாறிடுறார். இதற்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25-26 நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25-26. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, பாருங்க, தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியம் பாருங்க. அவர் என்ன செய்கிறாரா, முற்காலத்திலே பொறுமையாக இருந்து நடந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டுட்டு இருந்தார். அதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படிக்கு. அப்போ நீதி உள்ள ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. முதலாவது, செஞ்ச பாவத்திற்கு அவர் நீதி உள்ளவர் என்று காட்டணும். அதே போல் இயேசுவினிடத்தில் யாரெல்லாம் விசுவாசமாக இருந்தாங்களோ அவங்கள நீதிமானாகவும் மாற்றணும். இந்த காரியத்திற்காக அவர் நியாயம் செய்கிறார். அப்போ எதற்காக நியாயம் செய்கிறாரு? பாவத்து நிமித்தம் அவர் நீதியுள்ளவர் என்கிறதை காண்பிக்கும் பொருட்டாக. இது தவறு செய்கிற தவறான ஜனங்களுக்கு மத்தியில் நடக்கிறதான தண்டனையின் சம்பவம். அதன் பின்பதாக அதற்கு ஆப்போசிட்டாக பார்க்கும் பொழுது, இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இங்கே பாருங்க, இந்த காரியத்தில் அவர் நியாய தீர்ப்பை செய்கிறதற்கு முன்னதாக தன்னை, அதாவது நம் மீது இருந்ததான எல்லா தண்டனை அவர் என்ன செய்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டு
நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவர் மீது வந்து அவர் நமக்காக மரித்தார். அப்படி மரித்ததுனாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? நமக்கு சுகம் கிடைக்கிறது, நமக்கு விடுதலை கிடைக்கிறது, நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த வசனம் வெறும் அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று சொல்லி முடியுது. ஆனால் நடந்த சம்பவம் என்னவென்று கேட்டால், இவைகளெல்லாம் செய்யும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? இந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் மேலாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். எப்படி பாருங்க, பாவத்து நிமித்தம் தண்டனை ஒரு காரியம். அடுத்து இயேசுவின் இடத்துல விசுவாசமாக இருக்கிறவனே என்ன செய்யணும்? நீதிமானாக்க வேண்டும். அப்போ இந்த காரியம் விளங்கும்படி அவர் நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆரம்பத்திலேயே தன்னை ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தி கொண்டு நமக்காக அவர் என்ன செய்கிறார்? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பின் காரியத்தை அவர் வைத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த காரியத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்து அதை நாம் மிகவும் நேர்த்தியாக கடைபிடிக்கும் பொழுது தான் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குகிறதாய் காணப்படுகிறது. ஒரு சில வசனங்களை நான் இதற்கு தொடர்புபடுத்தி நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 103:9-10. சங்கீதம் 103:9-10. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 130:3-4 பாருங்கள். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இங்கே பார்க்கிறோம், அவர் மன்னிப்பை அவர் வைத்திருக்கிறார். அவர் அதற்கென்று சொல்லி காலத்தை கொடுக்கிறார், நல்ல நேரத்தை கொடுக்கிறாரு, நல்ல நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது மனம் திரும்பி விடுவான் என் மகன், எப்பொழுது என் மகள் சரியாகி விடுவாள் என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதில் உமக்கு பயப்படும்படிக்கும் இடத்தில் மன்னிப்பு உண்டு. தேவன் என்ன செய்கிறார்? எல்லா காரியத்திலும் அவர் என்ன செய்கிறார்? அற்புதமாக அவர்களுக்கு கிருபை செய்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த தேவனுடைய கிருபையை அலட்சியப்படுத்தி அதை சரியாக எடுத்துக்கொள்ளாமல், அது அவர்களுக்கு தேவன் அப்படி ஒன்று செய்ய மாட்டார், தேவன் அப்படி தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி தொடர்ந்து அவருடைய தவறான காரியங்களிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தை நீங்கள் மறக்காமல் தேவனுடைய நியாய தீர்ப்பின் செய்கைகளை, அதனுடைய ஆழத்தை நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த சூழ்நிலையிலே அவர் சூழ்நிலைகளை மாற்றி, அவர் நியாய தீர்ப்பின் அகோரத்தை மாற்றி, அவருடைய நியாய தீர்ப்பின் உக்கிரம் சற்று குறைந்திருக்கிறதை ஆவிலே எல்லா பரிசுத்தவான்களும் உணர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்திலே நாம் மனதை விட்டுவிடாமல் மீண்டுமாய் பழைய நிலைமைக்கே நாம் திரும்பி, நாம் என்ன சொல்லுவாங்க இல்லையா, பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போகாதபடிக்கு ஜாக்கிரதையோடு ஒரு புதிய பயணத்தை தேவனுடைய சமூகத்திலே, அதாவது ராஜ்யத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17, 30, 31. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால், பாருங்க, அறியாமையுள்ள காலங்கள், அதுவும் பாருங்க, தேவன் காணாதவர் போல் இருந்தால்னு சொன்னால் அநேக வருஷங்கள் என்ன செய்ய, அங்கே ஜனங்கள் மத்தியில் அறிவு இல்லை, ஜனங்கள் மத்தியில் என்ன கிடையாது, அதனுடைய இன்ஃபர்மேஷன் இல்லை, நாலெட்ஜ் இல்லை, அவங்களுக்கு நிறைய காரியம் தெரியல, அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. எல்லா காரியத்தையும் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உலகத்திலே சொற்ப ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆங்காங்கே இருந்தார்கள். அவர்கள் இருந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்களே தவிர, ஆனால் இப்படியாக அவர்கள் என்ன செய்யவில்லை. அவர்கள் மற்ற எல்லாருக்கும் இந்த சத்தியத்தின் காரியங்கள் தெரிய வேண்டும் என்று சொல்லி அவர்களாலே பறைசாற்ற முடியவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த நாட்கள் நவீன உதவிகள் என்று ஒன்றுமே கிடையாது. அந்த நாட்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள்
உண்மையாகவே கஷ்டப்பட்டு கடினமான ஒரு செயல்பாட்டை அவர்கள் மேற்கொண்டால்தான் தேவனுடைய காரியத்தை குறித்து சகல ஜனங்களுக்கும் அவர்களாலே சொல்ல முடியும். ஆனால் அது சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலையாக அந்த நாட்கள் காணப்பட்டது. அப்போ அந்த நாட்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். இப்போ மனம் திரும்பியே ஆக வேண்டும். அதாவது பாவம் செய்தாச்சு, பாவத்தை ஒரு இது பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. அடுத்து ஒரு செகண்ட் வசனத்தை வாசித்து வசனம் ஒரு காரியம் அப்படி சொல்லி வலியுறுத்தும் போது எந்த அளவிற்கு உடனடியாக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் திரும்ப வேண்டும். இதை அநேகர் செய்கிறது கிடையாது. 31வது வசனம் பாருங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்க பண்ணினார் என்றான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை குறித்ததான அந்த கடைசி அந்த நியாய தீர்ப்பின் சம்பவம், 1000 வருட அரசாட்சியம், அதற்கு பின்பதாக கடைசி நியாய தீர்ப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே முதலாவதாக தேவனுடைய நியாயம், தேவனுடைய நியாயத்தின் குணாதிசயம் அவருடைய குணாதிசயத்திலே ஒன்றாக அது காணப்படுகிறது என்கிறதை மறந்துவிடக்கூடாது. அதை அவர் மாற்றிக்கொள்ள முடியாது. இப்போ இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு. இந்த 2 பகுதியாக நான் உங்களிடத்தில் விளக்கி சொல்லி அதன் பின்பதாக இந்த இரண்டும் ஒன்றாக சேர்கிறது. எப்படி ஒன்றாக சேர்ந்தது, அவர் ஒன்றாக சேர்ந்து இந்த காரியத்தில் என்ன காரியம் ஜனங்கள் மத்தியிலே அது எப்படியாக அது தாக்கத்தை கொண்டு வந்தது என்கிறதானே காரியத்தை நாம் தியானித்து இந்த செய்தியை நாம் முடித்து விடுவோம். இந்த இரண்டாவது பகுதிகளை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பும் அவருடைய குணாதிசயத்திலே ஒரு முக்கிய பங்காக காணப்படுகிறது. வசனத்தை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 8-9 வாசிப்போம். உபாகமம் 7:8-9. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இங்கே ஒரு பெரிய கேரண்டி பாருங்க. இந்த நியாய தீர்ப்பில் 2 பகுதி சொல்லியிருந்தேன். முதலாவது தண்டனை, ஒரு பகுதி தண்டனை, ஒரு கூட்ட ஜனங்கள் தண்டனைக்குள்ளாக போகிறாங்க, இன்னொரு கூட்ட ஜனங்கள் அவர்கள் வெகுமதிக்குள்ளாக போகிறாங்க, இரக்கத்திற்குள்ளாக போகிறாங்க. அவர் தேவனுடைய சமூகத்தில் அன்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதைத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் எதற்காக இதை செய்கிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாய் எகிப்து நின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டு கொண்டார். முதலாவது செய்கிற காரியம், அவர் நியாய தீர்ப்பை நடப்பித்து, ஆனால் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர் என்ன செய்கிறார், அந்த ராஜாவாகிய பார்வோனின் கையில் நின்றும் அவர்கள் என்ன செய்கிறார், மீட்டு கொண்டு ஒரு விடுதலையின் ஒரு பிரயாணத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு இந்த ஜனங்களை விடுவிக்கிறார். இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து இந்த ஜனங்களுக்கு அவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அப்போ கற்பனைகளையும் அவருடைய எல்லா முறைமைகளையும் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அவர் கை கொண்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் என்ன செய்கிறாராம், உடன்படிக்கையை அவர் என்ன செய்கிறார், உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். 1000 தலைமுறைக்கு அவர் உடன்படிக்கையை காப்பார். அதுக்கு சான்ஸே கிடையாது. தேவன் அதை விட்டு வழி விலகி போகிற தேவனே கிடையாது. அவர் அவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அப்படியே அவரிடத்தில் அன்பு கூர்ந்து தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்களிலே நடந்ததான தம்பி விஜய்
என்னுடைய திருமணத்திலே தேவனுடைய அன்பை குறித்து தான் நான் ஆழமாக பேசினேன். தேவன் அதைத்தான் செய்தியாகவும் கொடுத்தார். அவருடைய அன்பு மாறாத ஒரு அன்பு. அதை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை வெளிப்படுத்த வேண்டும். எப்படியெல்லாம் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நான் என்ன செய்தேன்? இந்த திருமண நிகழ்ச்சியிலே, ஆராதனையிலே நான் பேசினேன். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பு அது அளவிடப்பட முடியாதது. அதனுடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம், இது எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது? மெஷர் பண்ணிக்கவே முடியாது. இன்னொரு பகுதி வாசிங்க. சங்கீதம் 103:8 வாசிப்போம். சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இங்கே பார்க்கிறோம், தமிழிலே அன்பிற்கு கிருபை என்கிறதான ஒரு வியாக்கியானத்தை, ஒரு அர்த்தத்தை தமிழாக்கத்திலே எழுதுகிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அபவுண்டிங் இன் லவ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தமிழில் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆனால் அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணணும்னு சொன்னால் மிகுந்த அன்பும் உள்ளவர் அப்படின்னு தான் சொல்லணும். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்பும் உள்ளவர் என்று தான் சொல்லணும். ஆனால் இங்கே தமிழாக்கம் சொல்லி பார்க்கும்பொழுது மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியாக தேவனுடைய அன்பு அவர் என்ன செய்கிறார்? ஆழமாக காணப்படுகிறது. அது மிகவும் நீளமாக காணப்படுகிறது. அதுதான் சொல்லலை, இப்போ திரும்பிடுவான், இப்போ சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த காரியம் இப்போ சரியாயிடும், இவன் சரியாயிடுவான், இந்த காரியத்தை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய அன்பை குறித்து இதுவும் மிகவும் பிரதானமாக சொல்லப்பட்ட, வேதத்திலே சொல்லப்பட்டதான ஒரு வசனமாக, இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவருடைய அன்பின் காரியத்தை பாருங்க. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதாவது எல்லாரும் நித்திய ஜீவன் அடையணும். அதில் ஒரே ஒரு காரியம் அவர் சொன்னது, ஒரு வரமுறை என்னன்னு கேட்டால் அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த விசுவாசம் இருக்கிறவங்கள என்ன செய்யாமல் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் அவரை தந்தருளி என்று சொல்லும் பொழுது முழுமையுமாக தன்னுடைய ஜீவனை பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிறதான ஆக்கினை தீர்ப்பை தம்மீது ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? தம்மை தந்தருளி சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நமக்காக மரித்து இவ்வளவாய் இந்த உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி தெய்வீக அன்பை இங்கே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 யோவான் 4:8 வாசிப்போம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போது அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஒருத்தட்ட அன்பு இல்லைன்னு சொன்னால் என்னன்னு கேட்டால் அவனுக்கு தேவனை தெரியாதுன்னு தான் நம்ம சொல்லணும். தேவனை அறியாதவனாக இருக்கிறான் என்று சொல்லணும். இங்கே பார்க்கணும், ஏன்னு கேட்டால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் என்னிடத்தில் இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியதான காரியம், நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே தேவனுடைய பார்வையிலிருந்து சீர்குலைக்கப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டிய அன்பு இல்லாமல் அவரவர் தங்களுடைய வாழ்க்கையும் காரியத்தையும் பார்த்து கொண்டு செய்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது அன்பின் காரியத்தை மிகவும் இழிவாகவும் கொச்சையாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறதான காரியம், தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு குறிப்பை நான் முக்கியமாக நான் கடந்த திருமண நிகழ்ச்சியிலே நான் பேசினேன். அகாப்பே என்று சொல்லி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதான ஒரு குறிப்பு. தேவனுடைய அன்பு என்று சொன்னால் என்ன? அதை மற்றவர்களிடத்திலே அவர்களுடைய அதிகபட்சமான லாபத்தை கருதி அவர்களை நேசிக்க வேண்டுமாம். சீக்கிங் த ஹையஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் அதர் பர்சன்.
எனவே நாம் தேவனுடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அவரைப் போலவே நாம் அன்பாக இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஏன்னால் அவருடைய அன்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் சிநேகிதருக்கு உயிரை கொடுக்கல. நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதுவும் எதிரிக்கு போய் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒருத்தருக்கு நம்முடைய உயிரை கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கையை நாம் தேவனிடத்தில் பார்க்கிறோம். அந்த தன்மை தான் தேவனுடைய அன்பின் ஆழமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த இரண்டு பகுதிகளும் தேவனுடைய, அதாவது நியாயம், அடுத்து தேவனுடைய அன்பு, இந்த இரண்டு காரியமும் தேவனிடத்திலே அடிப்படையாக ஆழமாக இருக்கிற ஒரு பெரிய குணாதிசயங்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குணாதிசயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அவரை நீங்கள் என்ன செய்யலாம்? அவரிடத்திலே நீங்கள் நேசிக்க முடியும். அவரிடத்திலே நீங்கள் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்றெல்லாம் இந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. எனவே தேவனுடைய அன்பு இந்த அளவிற்கு ஆழமான ஒரு காரியம். இது தேவனுடைய முக்கியமான தன்மையாக இருக்கிறது. இப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவன் தம்முடைய உக்கிரத்தினாலே அவர் என்ன செய்கிறார்? அவர் நீதியை நடப்பித்து அதன் பின்பதாக அவருடைய அன்பை அவர் காண்பிக்க வேண்டும். அவர் அன்பை காண்பிக்காமல் தொடர்ந்து நீதியை அப்படி செய்து கொண்டு இருப்பார் என்று சொன்னால் ஜனங்கள் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. எல்லாரும் அழிக்கப்பட வேண்டியதுதான். அப்படித்தான் மனிதனுடைய சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் அவர் கிருபையுள்ளவராக, அன்புள்ளவராக என்ன செய்கிறார்? தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற தேவனாகவும் அவர் காணப்படுகிறார். மூன்றாவது குறிப்பு சிலுவை குறித்து தான் இந்த இடத்திலே நான் முக்கியமாக உங்களுக்கு இந்த செய்தியிலே நான் வலியுறுத்த நான் விரும்புகிறேன். சிலுவை அது தேவனுடைய நியாயத்தையும் அவருடைய அன்பையும் இணைக்கின்ற ஒரு வாழ்க்கையின் பகுதியாக காணப்படுகிறது. தேவனுடைய நியாயத்தையும் அன்பையும் இணைக்கிறதான ஒரு பொருள்தான் சிலுவை. வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33:5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பாருங்க, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய காருண்யம் என்று பார்க்கும் பொழுது அவருடைய அன்பின் கிரியைகள், அவருடைய சமாதானத்தின் கிரியைகள், அவருடைய கிருபையின் கிரியைகள், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், இந்த மூன்று காரியத்தையும் உள்ளடங்கிய ஒரு வார்த்தை தான் காருண்யம். நல்ல கரெக்டாக எழுதிக்கோங்க. தேவனுடைய காருண்யத்தினால் பூமி நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், முதலாவது வாக்கியத்தில் என்ன சொல்கிறாரு? நீதியிலும் நியாயத்திலும் அவர் பிரியப்படுகிறார்னு சொல்லியாச்சு. தேவன் எதில் பிரியப்படுகிறாராம்? நீதியிலும் நியாயத்திலும் தேவன் பிரியப்படுகிறார். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கும் பொழுது வாக்கியத்தில் பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ அவர் ரெண்டையுமே என்ன செய்கிறார்? பேலன்ஸ் பண்ணி சுமுத்திரையான ஒரு அளவோடு கூட அவர் என்ன செய்கிறார்? இரண்டையும் அவர் தூக்கி படுத்திருக்கிறார். அவருடைய ஆழ்தத்துவத்தில் இந்த இரண்டு காரியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு காரியம் அவருடைய ஆழ்தத்துவத்திலே பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆழமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது, இதை யாரும் புரிந்து கொள்ளாமலும் இருக்க முடியாது. அப்போ நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிற ஒரு குணாதிசயம் அவர்கிட்ட இருக்கும் பொழுது அவர் பூமியை எப்படி அவர் நிறைத்திருக்கிறார்னு சொன்னால் அவருடைய காருண்யத்தினால் நிறைத்திருக்கிறார். அவருடைய காருண்யம் அதான் 3 காரியம் அடங்கியிருக்கு. என்னெல்லாம் அடங்கியிருக்கு அவருடைய காருண்யத்தில்? அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை. இந்த 3 காரியமும் நிறைந்தது தான் தேவனுடைய காருண்யம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த பூமியை பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்குது, அவருடைய அன்பினால் நிரம்பி இருக்கிறது, அவருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கிறது, அவருடைய சமாதானத்தினால் நிரம்பி இருக்கிறது. அப்போது அப்படித்தான் அவர் என்ன செய்கிறார்? பூமியை நிரப்பி வைத்திருக்கிறார்.
அதுதான் அவர் செய்ததான, ஆதியிலே செய்ததான முதலாவது, அதாவது முதல் பகுதியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த பூமியை சிருஷ்டித்த காலத்திலே ஆதியிலே அவர் செயல்பட்ட அவருடைய தன்மையாக இது காணப்படுகிறது. அதன் பின்பதாக நாம் பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அப்போ தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது 2 விதமான படிப்பினைகளை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவது அவர் செய்ததான ஒரிஜினல் கிரியேஷன், அது மிகவும் மகுடமாக அவருடைய காருண்யத்தினாலே நிறைந்ததாக காணப்பட்டது. அதன் பின்பதாக இந்த தள்ளப்பட்ட சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லி லூசிஃபர்னுடைய அந்த ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல வேத நிபுணர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்படி அவன் வந்து தான் என்ன செய்கிறான், ஒழுங்காய் இருக்கிறதான இந்த பூமியை சீர்குலைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நீதியும் தேவனுடைய அன்பும் என்ன செய்கிறது, ஒன்றாய் இணைய பெற்றதாக காணப்படுகிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆதியிலே அவர் செய்ததான ஒரிஜினல் கிரியேஷன், ஃபஸ்ட்டு அதாவது ஆதியாகமம் 1ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ அதுக்கப்புறம் பார்க்குறோம், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா. அப்போ அவர் சிருஷ்டித்தது என்ன, ஒழுங்கின்மை வெறுமையுமாவை சிருஷ்டிச்சிருப்பார். அவர் எப்பொழுதும் அவர் ஒழுங்கான, அவர் சகலமும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், சகலமும் ஒழுங்காய் செய்கிற தேவன், சகலமும் ஒரு குறையில்லாமல் பழுதில்லாமல் அழகாக நல்லது என்று கண்டார். நல்லது, அவர் செய்கிறது எல்லாமே நல்லதுன்னு காண்கிற தேவன். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஒழுங்காய் சிருஷ்டிக்கப்பட்டதான பூமியானது ஒழுங்கின்மையாய் மாறிவிட்டது. அப்போ இந்த மாறின காரியத்தை மறுபடியும் அவர் மீட்டெடுக்கிற ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை அவர் செய்யும்படியாக அவர் மனிதனாக பிறந்து, மனிதனாக வளர்ந்து, தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக விழுந்து போன மனிதனின் காரியத்தையும் ஒழுங்கின்மையாய் மாறப்பட்ட பூமியின் காரியத்தையும் சீர்படுத்துமாறு அவர் என்ன செய்கிறார், கல்வாரி சிலுவையின் ஒரு சம்பவத்திற்குள்ளாக பிதாவானவர் அவரை அனுமதித்து, அவர் அந்த சிலுவையின் காரியத்தை அவர் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய விருப்பப்படி அல்லாமல் பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவராக, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, தன்னை தாழ்த்தி சிலுவையின் சகாப்தத்தை வெற்றியோடு முடித்து அவர் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை பெற்றார். பிரியமானவர்களே, இதைத்தான் அவருடைய நீதியும் அவருடைய அன்பின் காரியத்தை குறித்து பார்க்கும்போது தெளிவாக சொல்லப்பட்ட காரியமாக காணப்படுகிறது. அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:14. சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அதே தான் இங்கேயும் 2 காரியத்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்புமைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. நீதி நியாயம் அவர் சிங்காசனத்தின் ஆதாரம். அவர் சிங்காசனம் உறுதியாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அவருடைய நீதி நியாயம் அதான் காரணம். அவர்கிட்ட நீதி இல்லை நியாயம் இல்லைன்னு சொன்னால் அவர் சிங்காசனத்தை உறுதியாக இருக்காது, சிங்காசனம் கவிழ்ந்துடும், அவர் தேவனாகவும் இருக்க முடியாது. கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். இது தேவனுடைய அன்பை குறிக்கிறதான காரியம். நான் சொன்னேன் அல்லவா, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், இங்கே சத்தியமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பார்க்கும்போது கிருபையும் சத்தியமும் என்று சொல்லி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த நியாயமும் அன்பும் இங்கே என்ன செய்யப்படுகிறது, இங்கேயும் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை மறந்துவிட வேண்டாம். அப்போ சிங்காசனத்தின் காரியத்திலே அவர் வீற்றிருக்கிறதான காரியம், அந்த சிங்காசனத்திலே நியாயாதிபதியாக நீதியும் நியாயத்தையும் உடையவராக வீற்றிருக்கிறவர், இங்கே அவர் ஒரு சகாப்தத்தை, ரட்சிப்பின் காரியத்தை அவர் செய்யும் முகாந்தரமாக அவர் காணப்படும் பொழுது, அவர் கிரியை செய்யும் பொழுது, அவர் நீதியுள்ளவரும் நியாயமுள்ளவர் என்கிறதை நிரூபிக்குமாறு பாவத்திற்குரிய சரியான நீதி நியாயத்தை செய்யும்படியாக அவர் கீழே இறங்கி மனிதர்களை, பாவம் செய்கிற மனிதர்களை அழிக்காமல், பாவம் செய்கிற மனிதர்களை அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்து, அவர்களை மரண தண்டனை கொடுத்து அழிக்காமல், அந்த மரண தண்டனை தாம் எடுத்துக்கொண்டு, அன்பு நிமித்தமாக தாம் எடுத்துக்கொண்டு சிலுவையிலே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவையின் சகாப்தம் தான், சிலுவையின் காரியம்தான் இந்த 2ம்
ஒன்றாய் இணைகிற ஒரு தேவனுடைய குணாதிசயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இதைத்தான் அவர் ஒவ்வொரு சமயத்திலும் அவர் நியாய தீர்ப்பை செய்துவிட்டு அன்பினாலே இறங்குகிறார், நியாய தீர்ப்பை செய்துவிட்டு கிருபையினாலே இறங்குகிறார், நியாய தீர்ப்பை செய்துவிட்டு சத்தியத்தின்படி அவர் என்ன செய்கிறார், ஜனங்களை மீட்டெடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், சத்தியத்தின் நிமித்தம் அவர் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எனவே நம்முடைய சூழ்நிலையிலே தேவனுடைய தண்டனையின் அகோரம் ஒரு பக்கமாக காணப்பட்டாலும் அவருடைய அன்பானது அதே விதத்திலே ஆழமாக வெளிப்படுகிறபடினாலே நாம் என்ன செய்கிறோம், நிர்மூலமாகாமல் ஜீவனோடு இருக்கிறோம் என்கிறதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:7-8. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே, கிருபை என்று சொன்னால் அன்பு, ஆங்கிலத்தில் அன்பு என்கிறதான வார்த்தை, கிருபை அன்பு, இது ரெண்டும் சேர்ந்து வருது, மாறி மாறி வருது. அப்போ அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி தான், அன்பின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த அன்பை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அப்போ பாருங்கள், அன்பையும் பெருக பண்ணுறார். பாவ மன்னிப்பு கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை மீட்டெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய அன்பை பெருக பண்ணுகிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய 2 குணாதிசயங்கள் ஒன்றாய் சேர்ந்து காணப்படுகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நியாயம் தீர்த்து விட்டு கண்சாடையாய் விடுகிற தேவன் அல்ல. அவர் அன்பிலே இறங்குகிற தேவன், கிருபையிலே இறங்குகிற தேவன். ஞானத்தோடும் புத்தியோடும் அவர் என்ன செய்கிறார், அவருடைய அன்பை பெருக பண்ணுகிறார். யாரிடத்திலே? நம்மிடத்திலே பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:19-20. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்னு பார்த்தா, அவர் ஒப்புரவாகுகிற காரியத்தை அவர் என்ன செய்கிறார், அவர் என்றைக்கு மறக்கிற தேவன் அல்ல. ஒரு காரியத்திலே இதைத்தான் நாம் பிள்ளைகள் இடத்தில், ஒரு தகப்பன் என்ன செய்கிறார், ஒரு பிள்ளையின் இடத்துல இதை தான் செய்கிறார். அந்த பிள்ளையை கண்டித்த உடனே அந்த பிள்ளை கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு மனம் உடைந்து அந்த குழந்தை போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் இதுக்காகத்தான் செஞ்சேன்னு சொல்லி அந்த குழந்தைய புரிய வச்சு சமாதானப்படுத்தி கிஃப்ட் எதனா வாங்கி கொடுத்து ஏதாச்சும் ஒரு காரியத்தை அந்த குழந்தையினுடைய மனசை புரிய வைக்கவும், அந்த குழந்தையினுடைய மனசை மாற்ற, காயப்பட்ட மனசை மாற்றும்படியாக ஒரு தகப்பன் கிரியை செய்கிறார். அதே போலத்தான் அவர் என்ன செய்கிறார், சகல பரிபூர்ணம் அவருக்குள்ள வாசமாக இருக்கிறது. எதுவுமே அவர்கிட்ட குறை கிடையாது. எல்லாத்துலேயுமே அவர் பரிபூர்ணமானவர், பூரணமானவர், பரிபூரணம். அப்போது எல்லா காரியத்தும் அவர்கிட்ட பூரணமாக இருக்குது. எதுவுமே அவர்கிட்ட குறை கிடையாது. நம்மகிட்ட பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் குறை இருக்கும். ஒன்றுத்துலையாச்சும் உருப்படியாக இருக்கிறோமா? கிடையாது. எல்லாம் இருக்குது. எல்லா கேரக்டர்லையும் ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன ஆகிடுறோம், பல்ட்டி அடிச்சிடுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், வீட்டில் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். என் குணம் இது, ஆனால் இந்த குணம் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு இடத்துல எதுலையாச்சும் ஒன்றத்தில் பல்ட்டி அடிக்கிறோம். எல்லாரும் இது ஒப்புக்கொள்ள வேண்டியதான காரியம். அது நிர்பந்தமான சூழ்நிலை. மாம்சத்திலே ஜீவிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான நிர்பந்தமான சூழ்நிலை தான் அந்த காரியத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே அவர் இங்கே தேவனிடத்தில் எப்படி காணப்படுகிறதுன்னு சொன்னால், எல்லாம் பரிபூர்ணமாக காணப்படுகிறது. சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் இப்படியாய் இருக்கிறாரே, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பூமியிலே நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. பரலோகத்திலே அவரோடு கூட நித்தியமாக நாம் வாழப்போகிறோம். எனவே அப்படி இருக்கிறதான நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து
அதிலே ஒரு பூரணமான வாழ்க்கை, பரிபூர்ணமான வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டும். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட பரிபூர்ண ஜீவன். எப்படிப்பட்ட ஜீவன்? வெறும் ஜீவன் சொல்லலை. வெறும் ஜீவன்னாலும் ஒன்று தானே, வெறும் ஜீவன்னாலும் உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட ஜீவன் அது பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ண ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே அவர் என்ன செய்கிறார்? பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ இதுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு என்ன நடக்கணும்? ஒரு ஒப்புரவாகுதல் நடக்கணும். எதுக்கும் இடையில ஒப்புரவாகுதல்? பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புரவாகும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய இரத்தத்தினாலே அந்த காரியத்தை ஏற்படுத்துகிறார், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே செய்ததான ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சரியாக நினைவு கூர்ந்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் அப்புறப்படுத்தி, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாக உங்களை எப்படியாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நிமிஷமும் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக சிலுவை மரணத்தின் நிமித்தமாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய நீதி நியாயத்தையும் அவருடைய ஆழமான அன்பையும் ஒன்று சேர்த்து அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தை அவர் சிலுவையிலே செய்து வைத்து சிலுவையின் நாட்களோடு கூட அவர் முடித்து விடவில்லை. அதன் பின்பதாக ஒவ்வொரு முறையும் அவர் கண்டிக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அன்போடு கூட சேர்த்து அந்த காரியத்திலே அவர் செயல்படுகிறதை நாம் அனுபவிக்க முடியும். அதை எல்லா பரிசுத்தவான்களும் அனுபவித்திருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த கொரோனாவின் சூழ்நிலையிலே அதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி குறிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நாம் தேவனுடைய நியாயத்தையும் அவருடைய அன்பையும் வாழ்ந்து காட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேவனுடைய நியாயத்தையும் அன்பையும் வாழ்ந்து காண்பிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் நான் இந்த செய்தியிலே கடைசியாக பேசுகிற குறிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஓசியா 12:6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இங்கே பார்க்கிறோம், நியாய தீர்ப்புக்கு அடுத்த காரியத்திலே இங்கே ஓசியா மூலமாக வெளிப்படுகிறதான கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அப்போ நியாயத்தையும் நம்ம கை கொள்ளணும், தயவையும் கை கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், தயை காண்பிக்கிறாருன்னு நல்லா பாருங்கள். நல்ல 2 காரியம் ரொம்ப முக்கியம். நியாயத்தை கை கொள்ளணும், தயவையும் கை கொள்ளணும். நியாயம்னு சொன்னால் என்ன? தேவனும் ஏற்படுத்தினால நீதி நியமனங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தவறாமல் கை கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் தயவையும் கை கொள்ளணுமா. அப்போ தயவுங்கிறது இந்த இடத்துல எது குறிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் செய்த தவற தேவன் வந்து என்ன செய்கிறாரு? கொஞ்சம் உங்களுக்கு இரக்கம் காண்பிச்சு தயவு காட்டுறாரு பாருங்க. அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கை கொண்டு அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்கிறாரோ, எந்தெந்த குறைவான காரியத்திலெல்லாம் உங்களுக்கு ஸ்தர்ணம் கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு தயவு கொடுத்துருக்கிறாரோ, அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கணக்கெடுத்து அதையும் கை கொள்ள வேண்டும். அந்த காரியத்தில் அதில் குறைவுபட்டு ஆண்டவரே நீர் ஆனாலும் எனக்கு தயவை காண்பிச்சாரு, அதை நான் கை கொள்ள எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அதையும் கை கொள்ளணும். நியாயத்தையும் கை கொள்ளணும், தயவுன்னு சொன்னால் அப்படி தான். தயவுனா ஒரு தேவனுடைய கேரக்டர்னு நினைக்காதீங்க. அந்த தயவு எதுக்கு கொடுக்குறாரு?
தயவு கொடுக்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மன்னிப்பு கொடுக்குறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் சரியாயிடுவேன், இன்னும் ஒரு 2 நாளில் இன்னும் ஒரு மாதத்துல இல்லை இப்படி இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்ம சரியாயிடுவோம்னு சொல்லி அவர் சமயம் கொடுக்குற காரியம்தான் தயவு பண்ணுறாருன்னு அர்த்தம். சும்மா இருக்கிறவருக்கு ஏன் அவர் தயவு பண்ணணும்? தப்பு இருக்க போய் யாருக்கோ டைம் கொடுத்து என்ன செய்கிறாரு? அவர் தயவு பண்ணுறாரு. அப்போ நியாயத்தையும் கை கொள்ளணும். எதுலெல்லாம் தயவை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த காரியமும் நம்ம இடத்துல இல்லாதபடிக்கு அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? அதையும் நம்ம கை கொள்ளணும். அப்போ அந்த சீரியஸ்னஸை தான் இங்கே பேசுகிறார். அப்போ பண்ணிட்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அப்போது இந்த காரியத்தை கை கொள்ளுகிற காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் வாழ வேண்டிய காரியத்தை இந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்தி ஓசியா சொல்லுகிறார். தேவனிடத்தில் திரும்பிட்டு சும்மா இருக்காத. ஆண்டவரே மன்னி அதாவது ஒரு காரியம், நீ கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னால் எத்தனை பேர் அழுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து இப்போ கொரோனா வந்து செத்து போயிடுவா போல் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, எங்கள் குடும்பம் முடிஞ்சிச்சு, இந்த ஒன்றா போயிடும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழத்தான் செய்கிறாங்க, அழுது தேவனிடத்தில் புலம்புறாங்க. ஆனால் அதோடு கூட தேவனிடத்தில் திரும்புறதோடு கூட அவங்க என்ன செய்கிறாங்க? நின்றுடுறாங்க. என்னை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தேவனுடைய நியாயத்தையும் தயவையும் கை கொள்ளணுமா. அப்போ இது வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவனுடைய நியாயத்தையும் அன்பையும் நீங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதில் உங்களுக்கு இதுவே கிடையாது, அதில் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் மன்னிப்பே கிடையாது. நீங்கள் இடைவிடாமல் அதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைவிடாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டு தேவனையே நோக்கி பார்த்துட்ருக்கணுமா. அப்போ இது அநேகர் தேவனிடத்தில் தேவை என்று வரும்பொழுது அவர்கள் செபிக்கிறார்கள், தேவை என்று வரும்பொழுது அழுகிறார்கள், தேவை என்று வரும்பொழுது தேவனை தேடுகிறார்கள். ஆனால் அதன் பின்பதாக அவர்கள் அப்படியே தன்னுடைய பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர தேவன் நியாயத்தை கைக்கொள்ள விரும்புகிறார். தேவன் தயவை பாராட்டியிருக்கிறார், இந்தந்த காரியத்திலே தயவை பாராட்டியிருக்கிறார், எனவே அதை சரி பண்ண வேண்டும், இந்தந்த காரியத்திலே நியாயத்தை அவர் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எனவே நான் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அன்பையும் வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டிய பிரியமானவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25 37 வரைக்கும் நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25 37 வரைக்கும் நாம் வாசிப்போம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நியாயசாஸ்திரி ஒருத்தன் கேட்குறான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரயுத்தரமாக, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்போ பாருங்கள், அப்போ என்ன செய்யணும்? இங்கே தேவனுடைய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூறணுமா. அவர் அன்பு கூறுறோன்னு சொன்னால் அவருடைய வசனத்தை என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம் என்று சொன்னால், நீ என்னிடத்தில் அன்பு கூறுறன்னு சொன்னால் நீ என்ன செய்? கற்பனைகளை கைக்கொள், என்னுடைய நியாய பிரமாணத்தை கைக்கொள். இதுதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். நீ நிதானமாக நல்ல உத்தரவு சொல்லியிருக்கிற, இதை நீ வாழ்ந்து காமின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு தேவன்? இந்த காரியத்தை நீ வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் தேவனுடைய அன்பையும் வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி நீ வாழும் பொழுது பிழைப்பாயின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவனை நோக்கி, நீ நிதானமாக உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை அவனை கண்டு பக்கவிதமாய் விலகி போனான். அப்பொழுது ஒரு லேவியன் அந்த இடத்திற்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனிடத்தில் காயங்களை எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகில் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அப்போ இது என்ன, தேவனுடைய நீதியை அவர் செய்ய சொல்கிறார். தேவனுடைய அன்பை நீ வாழுன்னு சொல்கிறார். இதுதான் தேவனுடைய நீதி. அதன்படியே நீ நீதியை செய், நீதியான வாழ்க்கை வாழு. தேவனுடைய அன்பும் இப்படிப்பட்ட ஆழமான அன்பாக இருக்கிறது. எனவே அதே போல் நீ தேவனுடைய அன்பை நீ வெளிப்படுத்தி நீ வாழ வேண்டும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தண்டிக்கப்படக்கூடாது. தேவனுடைய நியாய தீர்ப்பில் தண்டிக்கப்படக்கூடாது. நீங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பில் வெகுமதிகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல் தேவனுடைய அன்பையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த 2 காரியத்தையும் நீங்கள் வாழ்ந்து காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நியாய தீர்ப்பின் தண்டனைக்கும் இப்போ ஏணி வச்சாலும் எட்டாது. தண்டனைக்கு அவசியமே கிடையாது. அது ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன்னைத்தான் நியாயம் தீர்க்கிறவன் நிதானித்தருகிறவன் நியாயம் தீர்க்கப்படான். தன்னைத்தான் நிதானித்தருகிறவன் நியாயம் தீர்க்கப்படான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நியாயத்தையும் தேவனுடைய அன்பையும் வாழ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். தேவன் சொன்னதான ஒரு அருமையான ஒரு ஓமை. இந்த ஓமையிலே 2 காரியத்திலும் நீங்கள் பார்க்க வேண்டியது, அவன் கேள்வி கேட்கிறான். தேவன் அதற்கு ஒரு ஓமையை சொல்லி அவனுடைய பதிலை எதிர்பார்க்கும் பொழுது அவன் அழகாக, நிதானமாக, தெளிவாக, சரியான பதிலை சொன்னான். அதை அவர் அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் அதை அப்படியே போய் செய்யின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நீ அப்படியே போய் வாழு. இது தேவ நீதி, தேவனுடைய நியாயம். இதை நீ வாழ வேண்டும். இதை அபியாசப்படுத்த வேண்டும். இதை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். இது தேவனுடைய அன்பு, இவ்வளவு ஆழமானது. இதை போய் நீ செய், இதை நீ வெளிப்படுத்து என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமை நன்மையினாலே வெல்லு. இன்னொரு வாழ வேண்டிய பகுதி. இன்றைக்கு அநேகர் பிரச்சனையில் மாற்ற காரியமே தீமை செய்கிறவங்களால தான் அவங்களுக்கு பிரச்சனை. தீமை செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு, போய் தீமை செய்யவே சொல்லலை ஆண்டவர். தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு சொல்லியிருக்கு. அப்போ தீமை செய்கிறவங்களுக்கு போயிட்டு நீ நன்மை செய்யணும். அதுவும் வாழ வேண்டிய காரியம். இன்றைக்கி தீமை ஒருத்தங்க செஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம்? விலகிடுறோம், வேண்டவே வேண்டான்னு போயிடுறோம். அது ஒரு வசனம் இருக்குது. அது சிலரை பார்த்தா சிலர் ஒரு பிசாசினாலே பீடிக்கப்பட்டு பிசாசினுடைய ஆயுதமாகவே அவங்க மாறிடுவாங்க. அப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கூட சமாதானமாக இருக்கிறது கூடாத காரியம். கூடுமானால் யாவரிடத்திலும் சமாதானமாயிருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் தான், பிசாசினாலே அவர்கள் பிடிக்கப்பட்டு பிசாசினுடைய ஒரு ஆயுதமாகவே மாறி, ஆனால் கர்த்தருடைய, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் போர்வை போர்த்தி கொண்டு உள்ளே அவர்கள் பிசாசாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட காரியம், தீமை செய்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் செய்கிற காரியம் அறியாமல் செய்கிறார்கள். அவர்களுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்து அவர்களை நீங்கள் வெல்ல வேண்டுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். சகேரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8-10 வரை வாசிப்போம். சகேரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8-10 வரை. பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அப்போ இங்கே ஒரு வார்த்தை, இங்கே வாழ வேண்டிய வார்த்தை தேவன் சொல்கிறாரு. நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து, நியாயத்தையும் நீங்கள் உண்மையான செய்யணும், தீர்க்கணும். அடுத்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்யணும். விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமல் இருக்கணும். உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருக்க வேண்டும்.
இப்படிப்பட்ட காரியத்தை இது வாழ்ந்து காண்பிக்க சொல்லுகிற தேவன் சொல்லுகிறதான ஒரு பகுதி. நியாயத்தையும் சொல்லுகிறார், அன்பையும் சொல்லுகிறார். நியாயத்தையும் வெளிப்படுத்த சொல்லுகிறார், அன்பையும் வெளிப்படுத்த சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வரலாற்றிலே, பூமியின் வரலாற்றிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சகாப்தத்தை கடந்து, தேவனுடைய பெரிய ஒரு நியாய தீர்ப்பின் காரியத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்கிறதை மறந்துவிட வேண்டாம். அது முழுமையுமாக இன்னும் நிற்கவில்லை. அதனுடைய உக்கிரம் ஆனால் தணிந்திருக்கிறது என்கிறதைத்தான் ஆவிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இது முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே, வேதத்திலே ஒவ்வொரு முறையும் நடந்து இந்த காரியத்தில் நாம் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தெளிவாக வேதம் சொல்லுகிறபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு இதை நீங்கள் வாழ அபியாசப்படுத்த, இதை வெளிப்படுத்த நீங்கள் தவற விடவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் ஒரு வசனத்தை வாசிங்கள். 13வது அதிகாரம் 8-10. ரோமர் 13:8-10. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாருங்க, அன்பு கூறும் பொழுது தான் நியாய பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க, நியாயத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க, நியாயத்தை நீங்கள் செய்கிறீங்க. அன்பு கூறலன்னு சொன்னால் நீங்கள் நியாய பிரமாணத்தை என்ன செய்யலன்னு அர்த்தம். நியாய பிரமாணத்தில் நிறைவேற்றாமல் நீங்கள் குற்றவாளியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அன்பு நியாய பிரமாணம், மறுபடியும் பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து வருது. இது வாழ வேண்டிய காரியம். அன்பையும் நியாய பிரமாணத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். எப்படி என்றால் 9வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஒரு சில பட்டியல் கொடுக்குறாரு இந்த 9வது வசனத்தில். அந்த பட்டியல் எல்லாத்தையும் சேர்த்து அது எதில் ஒரே வார்த்தையில் கொண்டு வர்றாருன்னா, இதெல்லாம் எதில் அடங்கி இருக்குதான், நீ அன்பு உன்னிடத்தில், இந்த கற்பனை மட்டும் கிடையாது, இந்த விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, இச்சியாத, இதை விட வேற எந்த கற்பனையும் இதில் சேர்ந்தாலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுகிற மாதிரி பிறனிடத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ, எப்படிலாம் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படி என்ன செய்யுங்க, மற்றவங்களுக்கும் அதை என்ன செய்ய வேண்டும், அதை ஒப்புமைப்படுத்தி அப்படியே நீங்கள் வாழ வேண்டும். வெளியில் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். 10வது வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது பிரியமானவர்களே, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. கடந்த தம்பி விஜயனுடைய திருமணத்திலே பேசினதான அன்பின் காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு ஒரு ஆழமான சத்தியத்தை திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு ஆலோசனையாய் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். தேவனுடைய செய்தி அப்படியாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை அவ்வளவு உண்மையுள்ளதாய் காணப்படுகிறது என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு தான் முக்கியம். அன்பு எல்லாத்தை காட்டிலும் கடைசியில் நிலை நிற்கிறது அன்பு தான். அன்பானது பிறகு பொல்லாங்கு செய்யாது, அதில் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. தேவனுடைய நியாய பிரமாணத்தை நீங்கள் முழுமையுமாக நிறைவேற்றுறீங்க, ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அன்பை நீங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி ஆக வேண்டும். பொல்லாங்காய் அல்ல, தீமையாய் அல்ல, தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1-2 வாசிப்போம். கலாத்தியர் 6:1-2. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நாம் இந்த கடைசி குறிப்பு என்ன பார்த்துட்ருக்குறோம்? இந்த குறிப்பினுடைய குறிப்பு என்ன? தேவனுடைய நியாயத்தையும் அவருடைய அன்பையும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த கடைசி வசனம் மிகவும் ஒரு அருமையான ஒரு வசனம். அது எப்படி சொல்லுவது பாருங்கள். ஒரு சகோதரன் ஒருவன் யாராவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால்
ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். குற்றத்தில் மாட்டிட்டானா அவனை நியாயம் தீர்த்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறது. ஒருத்தட்ட குற்றத்தை பார்த்துட்டிங்கன்னா இவன் இப்படி பண்ணிட்டான், அது சரிப்பட்டு வராது, அவன் சரி கிடையாது, அவன் இப்படித்தான், அவன் அப்படித்தான். ஏன் நீங்கள் பரம யோக்கியமாக இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட குற்றமே இல்லை, நீங்கள் சர்வ யோக்கியமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அந்த மாதிரி நீங்கள் பேசி நியாய தீர்ப்பு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் வாழ்க்கையில் நியாய தீர்ப்பை நீங்கள் அக்கினியை நீங்கள் தான் குவிச்சுக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அப்படி குற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனே சீர்பொருந்த பண்ணுங்கள். இன்றைக்கு அநேகர் குடும்பங்களை நாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அநேகர் குடும்பங்கள் என்ன செய்கிறது? பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி சமாதானமாக எப்படி ஒரு ஞானமாக கையாளணும்னு செய்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக முற்றிலும் எதிர்மாறாக அவங்க கிரியை செய்ய ஆரம்பித்து குடும்பமே குட்டிச்சோராக போகிற மாதிரி உடஞ்சி சுக்குநூறாக போகக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செய்துடுறாங்க, நடந்துடுறாங்க. அப்படி நியாயம் தீர்த்து செயல்படுகிறதுக்கு நீங்கள் யார்? அப்படிப்பட்ட காரியத்திலே அதான் அந்த கடைசி அந்த 1வது வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்போ அவன்கிட்ட எந்த குறையை பார்க்குறியோ அந்த குறையில் நீ மாட்டிக்காமல் நீயும் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி காரியத்திலெல்லாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். உங்களுடைய பரிபூர்ண ஜீவன் தேவன் கொடுத்ததான இந்த பரிபூர்ணமான வாழ்க்கையை இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் சொல்லுகிறதான இந்த வசனத்தின் ஒவ்வொரு அறிவுரையின்படி நீங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். தேவனுடைய நீதியையும் அன்பையும் இப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டும்படியாகத்தான் இந்த சூழ்நிலையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. இதைத்தான் தேவன் உணர்த்தி கொண்டு ஒவ்வொருவருக்கும் செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா அழிந்து விடுகிறது, கொரோனாவின் காரியம் குறைந்து வருகிறது, தேவனுடைய உக்கிரமும் குறைந்து வருகிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் அப்படியே இருந்தால் ஒன்றுக்கு பிரயோஜனம் கிடையாது. பிரியமானவர்களே, உங்களிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். உங்களிடத்தில் ஒரு ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தீர்மானம் உடையவர்களாக உங்களை ஒடுக்கி உங்களை கீழ்ப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்திற்கும் தேவனுடைய நியாயத்திற்கும் தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கும் அவருடைய அன்பிற்கும் அதை கிரியை செய்யும்படியாக அதை வாழ்ந்து காட்டும்படியாக ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே தான் 2வது வசனத்தை பாருங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவரை அழித்தல்ல, ஒருவர் அழித்தல்ல, ஒருவர் குறை சொல்லி அல்ல, ஒருவர் நியாயம் தீர்த்தல்ல, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். வாழ்ந்து காட்டுங்கள், வாழ்ந்து காண்பீங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் நடந்த காரியத்தை நீங்கள் அப்படியே விட்டு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்குங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு காரியம் நடந்து ஒரு முடிவிற்கு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் கேடானது ஒன்றும் நடக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருந்து தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய நியாய பிரமாணங்களிலும் பூரணப்பட்டவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். இந்த சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலை தேவனுடைய நியாயமும் தேவனுடைய அன்பும் ஒன்றாய் சந்திக்கிற சூழ்நிலையில் காணப்படுகிறோம். தேவநீதி தேவனுடைய அன்பு அவைகள் ஒன்றாய் சந்திக்கிறதான சூழ்நிலையில் காணப்படுகிறோம். இதை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிடாமல் தேவனுடைய நியாயத்தை குறித்து நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பை நன்கு உணர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அதன்படியாக இந்த இரண்டும் எங்கே ஒன்று சேர்ந்தது, எதற்காக ஒன்று சேர்ந்தது இந்த சிலுவை குறித்து சிந்தியுங்கள். அதன் பின்பதாக கடைசியில் நாம் பார்த்தது போல தேவனுடைய நியாயத்தையும் தேவனுடைய அன்பையும் வாழ்ந்து காண்பிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இப்படிப்பட்டதான தன்மைகளை தேவன் தந்து இந்த கேட்டதான தேவ செய்தியின் மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு செபியுங்கள். செபித்து உங்களுடைய ஆராதனையை நீங்கள் முடிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless all of you. Thank you.